டான் டிவி நேயர்களுக்கு வணக்கம். மனிதனின் மறுபக்கத்தினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒரு இசைத்துறையில் சாதித்தவர்கள், அதே நேரத்தில் கலைத்துறையில் சாதித்தவர்கள், வாழ்க்கை என்ற சரித்திரத்தில் சாதித்தவர்கள், இவர்களுடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கிறது அப்படின்ற ஒரு சுவாரஸ்யமான ஒரு பயணம் தான். அப்ப இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யாருடைய பயணம் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு சிறந்த பாடகியாக வலம் வந்தவர் திரையுலகில். அம்மாவை பார்த்தீங்கன்னா ராஜசுந்தரி அவர்கள் அழகா பாடக்கூடியவங்க. நிறைய கச்சேரிகள் அந்த காலகட்டத்தில் செய்துட்டு இருந்தாங்க. மகள் அதை ரசிச்சு கேட்ட சந்தர்ப்பங்கள் இருக்கு. தன்னுடைய பாதையில், தன்னுடைய துறையிலே தன்னுடைய மகள் வர வேண்டாம் அப்படின்னு நினைச்சவங்க தான் ராஜசுந்தரி அவர்கள். ஏன்னா அவர்கள் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் கலைஞர்களுக்கு பெரிதாக மதிப்பு கொடுக்கப்படவில்லை. அதனால ஏன் தன்னுடைய மகள் இந்த துறைக்கு வரணும், அவங்க நல்லா படிச்சு நல்ல ஒரு துறையில இருக்கட்டுமே அப்படின்ற எண்ணம் அம்மாவுக்கு இருந்தது. ஆனால் மகள் என்ன அப்படின்னா, எப்பொழுதுமே அம்மா பாடுறதை அப்படியே உன்னிப்பா கேட்டுட்டே இருந்து அந்த பல கச்சேரிகள்ல கலந்துக்கிட்டதுனால என்னவோ தெரியல, அவங்களுடைய மனசுல ஆழமா பதிஞ்சது பாடல். பள்ளிக்கு சென்ற பொழுது ஆனா அவனா வரல, சங்கீதம் தான் அவங்க மனசுல அதிகமா வெளியே வந்தது. அப்போ மகளுக்கு இசையில ஆர்வம் இருக்கு அப்படின்ற விஷயத்த அறியுறாங்க. இருந்தாலும் எப்படி நம்ம இந்த கலைத்துறையில அவங்க பயணம் செய்ய வைக்க போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி அவங்க மனசுல எழும்புது. கண்மணி அம்மாள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல சாஸ்திரிக இசை பாடகி. அவருடைய ஒரே மகள் தான் டிவி ராஜசுந்தரி. நாடக மேடை நடிகை. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்திரீபாட், ராஜபாட் என்று வேடம் போட்டவர்கள். ஹரிச்சந்திரா, மீராபாய், அதே நேரத்தில் விப்ரநாராயணா, விஸ்வாமித்ரா போன்ற 1930 தமிழ் பேசும் படங்கள்ல முக்கிய வேடங்கள் நடிச்சிருக்காங்க. இது தமிழ் சினிமாவுடைய ஆரம்ப காலகட்டம். திருமணம் ஆன உடனே என்ன பண்ணாங்கன்னா, திரையுலகுக்கு முழுக்கு போட்டுட்டு கச்சேரி பண்ண ஆரம்பிச்சாங்க. ரெக்கார்டிங் தான் செய்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பின்னால நிறைய நாடக நடிகைகள் புதுசா வர ஆரம்பிச்சாங்க. அப்போ கிராமபோன் இசைத்தட்டுகளுக்காக ராஜசுந்தரி பாடிய பொழுது டிவி வேதவள்ளி என்ற பெயர்ல தான் அவங்களுக்கான பெயர் பதிவு செய்யப்பட்டது. இது யாரு கொடுத்தாங்க அப்படின்னா, உடுமலை நாராயண கவி அவர்கள் அவங்களுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. அப்போ மகளை எப்படியாவது நல்ல நிலைக்கு கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு முயற்சி தான். ஆனால் ராஜேஸ்வரி அவர்களுக்கு இசைதான் பெரிய அளவு மனதில் அதிகமா பிடித்த ஒரு விடயமாக காணப்பட்டது. தன்னுடைய மகளினுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு சிந்தனை இருக்கும் பொழுது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய குடும்ப நண்பர் யார் அப்படின்னா PR பந்துலு அவர்கள். அப்போ இவங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்பொழுது ஒரு சின்ன பொண்ணு, அப்போ கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு வயது 10-12 வயது தான் இருக்கும். ஒரு அழகா ஒரு ஒரு சட்டை அணிந்து, அதாவது பூ போட்ட சட்டை அவங்க போட்டிருக்காங்க. போட்டுட்டு அங்கே ஒரு சின்ன பொண்ணு எப்படி இருப்பாங்க, ஓடி திரிஞ்சு விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ வண்டாடும் சோலையிலே அப்படின்ற ஒரு பாடலை பாடிக்கிட்டே விளையாண்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ பந்துலு அவர்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருது. என்னன்னா அவங்களுடைய குரல் அவ்வளவு வசீகரமான குரல். அப்போ குரலை கேட்ட உடனே பந்துலு அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அடடா பிரமாதமா பாடுறாங்களே, சினிமாவில் பாட வைக்கலாமே அப்படின்னு சொல்றாங்க. அம்மாவுக்கு பெரிய அளவு இஷ்டம் இருக்குல்ல, ஆனா அவர் ஒரு பெரிய இடத்துல இருக்கிறதுனால, அவர் கேட்டுக்கிட்டதுனால சரி அப்படின்றாங்க. ஆனா அது என்ன பண்றாங்கன்னா, பிடிவாதமா இருந்து ஸ்டார் கம்பெனியில இவங்களை சேர்த்து விடுறாங்க. அப்போ ஸ்டார் கம்பெனியில இவங்க மாத சம்பளத்துக்கு அமர்த்தப்படுறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 200 ரூபாய் சம்பளமா வழங்கப்படுது. 200 ரூபாய் சம்பளமாக வழங்கப்படும் பொழுது அந்த காலகட்டத்தில் என்ன அப்படின்னா, ஒரு பவுன் நகை 50 ரூபாய். அப்போ ஒரு பெரிய அளவு பணமாகத்தான் அந்த 200 ரூபாய் ராஜேஸ்வரி அவர்களுக்கு தென்பட்டது. அப்போ அங்க இருக்கிறாங்க, அங்க நிறைய கலைஞர்கள் இருக்காங்க. கலைஞர்களுக்கு எல்லாமே மாத சம்பளமாக கொடுக்கப்படுது. அப்போ எல்லாரும் சேர்ந்து பாடல் நிகழ்ச்சிகள், நாடகம் அப்படின்னு அவங்களுடைய வாழ்க்கை ஒரு பரபரப்பான திசையில மாற்றம் அடைகிறது. அந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா 1946 விஜயலட்சுமி அப்படின்னு ஒரு திரைப்படம் எடுக்கிறாங்க. இந்த திரைப்படம் ராஜேஸ்வரி அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பாக அமைகிறது. அதாவது பின்னணி கதாநாயகிகளுக்கு பாடக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ ராஜேஸ்வரி அவர்கள் 12 வயது தான் நிரம்பியவங்க. அப்போ பாடுறாங்க. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பு இருக்கு. என்ன சிறப்பு அப்படின்னா, பின்னணி பாடுபவர்களுக்கு அதிகமான ஒரு வரவேற்பு இருந்தது. ஏன்னா தமிழ் சினிமாவில் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாருமே பாடிட்டே நடிப்பாங்க. முழுமையா பாடிட்டே நடிக்கும் பொழுது அதற்கு பிறகு தொழில்நுட்பம் கொஞ்சம் வளர்ந்த பிறகு இந்த பின்னணி பாடல் முறை அறிமுகம் செய்யப்பட்ட பிறகு நிறைய பேர் பாட வரும் பொழுது யாருக்கு சரியான இசையில் ஞானம் இருக்கிறதோ, யாருக்கு இந்த பின்னணி பாடல் முறையை அழகாக கையாள முடியுமோ, இவங்களை தான் ரொம்ப வச்சு திரையில அறிமுகப்படுத்தினாங்க. அப்ப ராஜேஸ்வரி அவர்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு ரொம்ப வரவேற்கத்தக்கதாக அமைந்திருந்தது.
அதற்கு பிறகு பின்னால 1948ஆம் ஆண்டு கோகுலதாசி அப்படின்ற ஒரு திரைப்படத்துல கூட ராஜேஸ்வரி அவர்களுக்கு பாட வாய்ப்பு இருக்கு. அதற்கு பிறகு வந்து ஏவிஎம் நிறைய திரைப்படங்களை வந்து ராஜேஸ்வரி அவர்கள் பாடுறாங்க. ஆனால் அவர்கள் பாடிய பாடல் வந்து பின்னால பாத்தீங்கன்னா இந்த கோகுலதாசி திரைப்படம் சொன்னேன்ல, இந்த திரைப்படத்துல வந்து அவங்க பாடின பாடல் வந்து ராஜேஸ்வரி அவருடைய பேர் இருக்குல்ல, ஜானகி அவருடைய பேர் தான் இருந்தது. ஆனா பின்னால வந்து ஏவிஎம் ஸ்டுடியோல வந்து நிறைய திரைப்படங்கள் எடுக்கும் பொழுது ராஜேஸ்வரி அவர்கள் பாடியிருக்காங்க. ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கமலா அப்படின்ற ஒரு பேர் தான் பதிவு செய்திருந்தாங்க. ஏன்னா ராஜேஸ்வரி அவர்களுடைய குடும்பம் வந்து ரொம்ப அந்த கலை கலாச்சாரம் நிறைந்த விடயங்களை உற்று நோக்குறதுனால தன்னுடைய மகளுடைய பேர் வந்து சினிமாவில் வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு திருமணம் ஆகிடாமல் போயிடுமோ, திருமணம் நடக்காமல் போயிடுமோ அப்படின்ற ஒரு பதட்டம் அவங்க கிட்ட இருந்ததுனால பேர் பதிவு செய்ய வேண்டாம், வேற ஏதாவது பேர் வச்சுக்கலாம் அப்படின்னா கமலான் பேர் வச்சாங்க. அப்போ கமலான்ற அந்த பேரை வச்ச அந்த காலகட்டத்தில் என்னன்னா, இந்த சில திரைப்படங்களை நீங்க பார்த்துருப்பீங்க, கமலான்னு ஒரு நடிகை இருந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப அருமையா பரதநாட்டியம் ஆடுவாங்க. அவங்க வந்து டான்ஸ் பண்ணிக்கிட்டே பாடிட்டாங்களோ அப்படின்ற எண்ணம் நிறைய ரசிகர்களுக்கு வர ஆரம்பிச்சது. அப்ப இதையெல்லாம் பின்னால தான் வந்து ராஜேஸ்வரி அவர்கள் தெளிவுபடுத்தினாங்க. ஏன்னா நிறைய திரைப்படத்துல அவங்க பாடியிருக்காங்க, அவங்களுடைய பேர் தான் மாற்றம் பெற்றது அப்படின்ற ஒரு விடயத்தை நிறைய இடங்கள் அதுக்கு பிறகுதான் பதிவு செய்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-15 பாடல்கள் பாடி முடித்த பிறகு ஒரு பெரிய வாய்ப்பு ராஜேஸ்வரி அவர்களுக்கு வருது. அது ஒரு டூயட் பாடல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ தன்னோட யாரு கூட பாட போறாங்க அப்படின்னு ராஜேஸ்வரி அவர்களுக்கு தெரியவில்லை. அந்த சந்தர்ப்பத்துல வந்து ராஜேஸ்வரி அவர்கள் வந்து ஒத்திகை பார்த்துட்டு இருக்கும் பொழுது ஒரு ஆண் குரலுக்கு சொந்தக்காரர் ஒருத்தர் வந்தார். யார் அப்படின்னா தியாகராஜ பாகவதர். அதாவது அந்த காலகட்டத்தில் வந்து அவர் வந்து சிறையில இருந்து வெளியே வந்த ஒரு சந்தர்ப்பம். அப்போ அந்த நேரத்துல வந்து ராஜேஸ்வரி அவர்களுக்கு 15 வயது. தமிழ் திரை உலகின் முடிசூடா பாட்டு மன்னராக வலம் வந்தவர் தான் தியாகராஜ பாகவதர் அவர்கள். அப்போ அவர் கூட சேர்ந்து ராஜமுக்தி அப்படின்ற திரைப்படத்துல 1948ஆம் ஆண்டு பாடுவதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது. இந்த ராஜமுக்தி திரைப்படம் பார்த்தீங்கன்னா பெரிய அளவு ஓடவில்லை. ஏன்னா இது வந்து ஓரளவு ஓடி வீழ்ச்சி கண்ட ஒரு திரைப்படம். ராஜேஸ்வரி அவர்கள் தியாகராஜ பாகவதர் அவர்களுடன் பாடிய அந்த சந்தர்ப்பத்தை ரொம்ப அருமையா ஞாபகப்படுத்தியிருந்தாங்க. எப்படின்னா அவங்க பாடி முடிச்ச பிறகு என்ன அருமையா அந்த சின்ன பொண்ணு பாடுதுன்னா, இவ்வளவு அழகா இந்த ஸ்ருதிகளையும் சங்கீதத்தையும் ரொம்ப அருமையா பாடி நான் நினைக்கல, இந்த பொண்ணு இந்த வயசுல இவ்வளவு அழகா பாடுறாங்களே அப்படின்னு பாராட்டியிருக்காங்க அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. தியாகராஜ பாகவதர் அவர்கள் பார்த்தீங்கன்னா எப்படின்னா வித்தியாசமா பாடுவாங்க. அதாவது அவர் பாடிட்டு இருக்கும் பொழுது அப்படியே நம்ம கண்ணை மூடிட்டு ரசிக்கக்கூடிய ஆற்றல் அவருடைய இசையில இருந்தது அப்படின்றத பதிவு செய்திருந்தாங்க. பின்னால வந்து மெய்யப்ப செட்டியார் அவர்கள் வந்து ஒரு ஸ்டூடியோ அமைக்கிறாங்க. அந்த ஸ்டூடியோல வந்து ஸ்ரீவள்ளி திரைப்படம் வந்து எடுக்கப்படுது. ஸ்ரீவள்ளி திரைப்படம் வந்து அவர்களுக்கு ஒரு பெரிய வெற்றி. அந்த திரைப்படத்தை பத்தி நிறைய விடயங்களை நாங்க வந்து அப்பப்ப பேசியிருக்கிறோம். ஏன்னா பொதுவா வந்து இந்த மனிதனின் மறுபக்கத்தினூடாக நாங்கள் பயணம் செய்யும் பொழுது, இந்த இசைத்துறையிலே பயணம் செய்யும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் அந்த இசையிலே ஒரு பங்கு இருக்கிறது. அதனால இந்த ஸ்ரீவள்ளி திரைப்படத்தை பத்தி நிறைய விடயங்கள் நாங்கள் பேசியிருக்கிறோம். அப்ப இந்த படம் வெற்றியை கொண்டாடிய அந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து 2 லட்சம் ரூபாய் தான் முதலீடு செய்திருந்தாங்க. ஆனால் இந்த திரைப்படம் வந்து லாபமாக எவ்வளவு பார்த்தது தெரியுமா? கிட்டத்தட்ட 20 லட்சம் லாபமாக அவர்கள் இந்த படத்தின் மூலமாக அவர்கள் பெற்றுக்கொண்டாங்க. அப்ப அந்த அளவுக்கு வெற்றியை கொண்டாடிய ஒரு திரைப்படமாக இந்த படம் பார்க்கப்படுகிறது. அதுவும் ரசிகர்கள் வந்து பெரிய அளவு வந்து அந்த காலகட்டத்தில் வந்து திரைப்படத்திற்கு பெரிய அளவு டிக்கெட் எடுக்காத ஒரு காலகட்டம். அப்போது இந்த படம் வந்து கொண்டாடி இருக்கு அப்படின்னா எவ்வளவு ரசிகர்கள் ஒன்று திரண்டு மீண்டும் மீண்டும் அந்த படத்தை பார்த்துருப்பாங்க அப்படின்னு ஒரு சின்ன குறிப்பை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். மெய்யப்ப செட்டியார் அவர்களுடைய ஸ்ரீவள்ளி திரைப்படம் பெரிய அளவு வெற்றியை கொண்டாடிய பிறகு கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு மெய்யப்ப செட்டியார் அவர்கள் காஷ்மீருக்கு போயிருந்தாங்களாம். காஷ்மீருக்கு போயிட்டு அவங்க அங்கே இருந்த அந்த 1 மாதம் கழித்து திருப்பி அவங்க வந்து வரும்பொழுது அவங்க அமைச்சிருந்த அந்த ஸ்டூடியோ வந்து விலை பேசி வேறொருத்தருக்கு கை மாத்திட்டாங்களாம். அப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்களாம். யோசிக்கும் அந்த சந்தர்ப்பத்தில் வந்து தன்னுடைய சொந்த ஊரான காரைக்குடியிலே ஒரு ஸ்டூடியோ ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி மெய்யப்ப செட்டியார் அங்கே ஒரு ஸ்டூடியோ ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஸ்டூடியோ ஆரம்பிச்ச பிறகு நிறைய கலைஞர்களுக்கு மாத சம்பளத்திற்கு அந்த ஸ்டூடியோல வாய்ப்பு வழங்கப்படுது. அப்போ காரைக்குடி வந்து சேர்றாங்க ராஜேஸ்வரி அவர்கள். காரைக்குடிக்கு வந்து அவர்கள் எடுத்த முதல் படம் பார்த்தீங்கன்னா நாம் இருவர். அதாவது இந்திய சுதந்திரம் பெற்ற ஆண்டில் பொங்கல் பரிசாக இந்த திரைப்படம் மதுரையில் வெளியிடப்பட்டது. அதே ஆண்டு பார்த்தீங்கன்னா சென்னையில் படம் திரையிடப்பட்டது. நேற்று பார்த்தேன் அப்படியே பிரமித்து விட்டேன் என்று வாசன் காரைக்குடிக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அதாவது நாம் இருவர் படத்துல வந்து பல வெற்றி பாடல்கள், பாவாடை சட்டையுடன் கூடிய கமலாவிற்கு ராஜேஸ்வரி அவர்கள் பாடிய மகான் காந்தி மகான் அப்படின்ற பாடல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப பழைய பாடல். ஆனால் ஒரு தடவை கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடலா அது மாற்றம் பெறும். இந்த பாடல் பாடும் பொழுது கமலா அவர்களுக்கு வந்து எப்படின்னா, கமலா அவர்கள் வந்து ரொம்ப அருமையாக அந்த திரைப்படத்துல நடனம் ஆடி தன்னுடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தாங்க. அவங்களுக்கு அப்பொழுது 13 வயது. பின்னணி பாடிய ராஜேஸ்வரி அவர்களுக்கு 14 வயது. காந்தி மகான் பாடல் வந்து இந்தி பாடகி குர்ஷித் அவர்கள் பாடி இந்தியில் வெற்றி பெற்ற அந்த பாடலுடைய
மெட்டில் அமைந்த ஒரு பாடல் அப்படின்னு கூட நாங்கள் இப்போ உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம். இந்த சுதந்திர ஆண்டின் தீபாவளி பரிசாக இன்னொரு வெற்றி திரைப்படம் அமைந்தது. அதாவது இந்தியில வெற்றி பெற்ற ராமராஜ்யத்தை தமிழில் டப் செய்து வெளியிட்டார்கள் மெய்யப்பன் செட்டியார் அவர்கள். இதுல கூட பாடக்கூடிய சந்தர்ப்பம் நம்ம ராஜேஸ்வரி அவர்களுக்கு கிட்டியது. இதில் கிட்டத்தட்ட 4 பாடல் பாடியிருக்காங்க. இது ஒரு பெரிய வரவேற்பாக அமைந்தது அப்படின்னு கூட. ஏவிஎம் ஸ்டூடியோனுடைய அடுத்த வெற்றி திரைப்படமாக வாழ்க்கை திரைப்படம் பார்க்கப்படுது. இதுல வந்து வைஜெயந்தி மாலா அவர்கள் ரொம்ப அருமையா நடிச்சிருப்பாங்க. அப்போ அவங்க நடிக்கும் பொழுது அவங்களுக்கு வயது பார்த்தீங்கன்னா 16. ஆனால் 20 வயது நிரம்பிய ஒரு இளம்பெண் எப்படி இருப்பாங்க, துருன்னு இருப்பாங்கல்ல. இதெல்லாம் வைத்துதான் அந்த கதை அமைக்கப்பட்டிருந்தது. அப்போ இதுல யாரு பாட போறாங்க அப்படின்னு ஒரு தேடுதல் இருக்கும் பொழுது கெடுக்கி அப்படின்ற ஒரு ஹிந்தி படத்தை பார்த்துட்டு எல்லாருமே அன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்படியே எல்லாருமே வேன்ல வந்து ஒன்னா சேர்ந்து வந்துட்டு இருந்திருக்காங்க. வந்துட்டு இருக்கும்போது அந்த படத்துல உள்ள பாடல்கள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் பேசிக்கிட்டே வரும்பொழுது ராஜேஸ்வரி அவர்கள் அந்த படத்தினுடைய ஒரு பாடலை அப்படியே முணுமுணுத்துட்டு வராங்களாம். அதை கேட்டுட்டு இருந்த டைரக்டருக்கு ரொம்ப பிடிச்சு போய், என்ன ரொம்ப அருமையா இருக்கு இந்த பாடல், நீங்க பாடும் பொழுது வாழ்க்கை திரைப்படத்துல ஒரு பாடலை நம்ம வந்து வச்சிடலாம் அப்படின்ற ஒரு முடிவு பண்றாங்க. அப்போதான் டாட்டா டாட்டா அப்படின்ற ஒரு பாடலை வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த பாடல் வந்து ரொம்ப அழகாக இடம் பிடிச்சு இந்த திரைப்படத்துல ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கிறது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நாம் இருவர் திரைப்படத்தில் பாரதியார் அவர்களுடைய பாடல் தனக்கு எப்படி வெற்றியை கொடுத்ததோ அதே மாதிரி வாழ்க்கை என்ற படத்துல இந்த பாடல் வெற்றியை கொடுத்தது அப்படின்னு ஒரு பதிவும் செய்திருக்காங்க. தான் எழுதிய மேடை நாடகத்திற்கு ஒரே இரவில் அண்ணா திரைக்கதை வசனம் தீட்டி கொடுத்த படம் தான் ஓரிரவு. 1950 வந்தது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாடல்கள் ரொம்ப அழகாக இருக்கும். பாரதிதாசன் அவருடைய இசை பாடல் அந்த படத்தில் பயன்படுத்தி கொள்ள மெய்யப்பன் செட்டியார் அவர்கள் வந்து நடிகர் KR ராமசாமி மூலம் பாவேந்தருக்கு அந்த நேரத்தில் 1000 ரூபாய் கொடுத்து அனுப்பி அனுமதி பெற்றிருந்தார். அப்போ திரையில ஒழித்த மிட்டை முன்பாக போட்டு கேட்டு ரொம்ப அழகான பாடல் அப்படின்னு சொல்லி அந்த பாடலை வந்து ரொம்ப அருமையாக அந்த திரைப்படத்தில் பதிவு செய்திருந்தாங்க. இந்த பாடல் பதிவு செய்யும் பொழுது நாதஸ்வர மேதை காரூர் குறிஞ்சி அருணாசலம் அவர்கள் ஏவிஎம் ஸ்டுடியோக்கு வந்திருந்தாங்க. அப்போ இந்த பாட்டை பாடிட்டு இருந்த இந்த பொண்ணு பாடும் பொழுது சங்கதியெல்லாம் சரியா விழுதுன்னு செட்டியார்கிட்ட சொல்லி ரொம்ப அழகா அற்புதமா பாடுறாங்க அப்படின்னு ராஜேஸ்வரி அவர்களை இன்னும் பாராட்டி இருந்தாங்க. இதே நேரத்தில் 1952ஆம் ஆண்டு சிவாஜி அவர்களுக்கு பெரிய வெற்றி கொடுத்த திரைப்படம் பராசக்தி. இதில் கூட பார்த்தீங்கன்னா ரசிக்கும் சீமானே புது பெண்ணின் மனதை தொட்டு போறவரே அப்படின்ற பாடல் வந்து இன்றளவும் கேட்கும் பொழுது மனதுக்குள் ஏதோ ஒரு ரீங்காரம் இட்டு கொண்டு தான் இருக்கிறது. அவ்வளோ அழகான குரல் அப்படின்னு சொல்லலாம். ராஜேஸ்வரி அவர்கள் காதல் பாடல் பாடும் பொழுது காதல் வழி ரொம்ப அழகாக அந்த பாடல் இருக்கும். அதே நேரத்தில் ஸ்ருதி வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கும். உச்சஸ்தாயில வந்து ரொம்ப அழகா ரொம்ப நுணுக்கமாக சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு குரல் அவங்க கிட்ட இருந்ததுனால பாடல்கள் எல்லாம் அற்புதமாக அந்த காலகட்டத்தில் படைக்கப்பட்டது. பாபநாசம் சிவன் அவர்கள் போட்டிருந்த மெட்டை வந்து சுதர்சன மாஸ்டர் அவர்கள் எனக்கு ரொம்ப அழகா சொல்லி கொடுத்தாங்க. அந்த பாடலை ரொம்ப அருமையா டேக் முடித்த பிறகு சிவன் மற்ற பெரியவங்க உட்கார்ந்து அந்த பாட்டை கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. ரொம்ப அருமையா இந்த பாடல் வந்திருக்கு, அடடா யாரு பாடினது அப்படின்னு சிவன் அவர்கள் பாராட்டிய ஒரு சந்தர்ப்பம். இதை கேட்ட பிறகு அவருடைய காலில் விழுந்து நான் ஆசீர்வாதம் பெற்றேன் அப்படின்னு ராஜேஸ்வரி அவர்கள் குறிப்பிட்டிருந்தாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் கேட்டிருக்காங்க, கிளாசிக்கல் கற்றுக்கிட்டீங்களா அப்படின்னு சிவன் அவர்கள் கேட்டிருக்காங்க. சுதர்சன மாஸ்டர் சொல்லி கொடுத்தது தான் பாடினேன் அப்படின்னு ராஜேஸ்வரி அவர்கள் ரொம்ப எளிமையாக சொல்லியிருக்காங்க அவர்கிட்ட. ரொம்ப அருமையான திறமையான பாடகி அப்படின்னு அவர்களை பாராட்டாதவர்களே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அந்த காலகட்டத்தில் ஒரு பாடலை வந்து ஒளிப்பதிவு செய்யும் அந்த காலகட்டத்தில் ராஜேஸ்வரி அவர்களுக்கு சுதர்சனம் அப்படின்னு நிறைய பயிற்சிகளை கொடுப்பாங்களாம். அப்போ ஒரு பாடலை எப்படி உள்வாங்குவது, அந்த பாடலை எப்படி வெளிப்படுத்துவது, அந்த பாடலுக்கு எப்படி நுணுக்கமான சங்கதிகளை ஒன்று சேர்ப்பது, இந்த விடயத்தையெல்லாம் ரொம்ப அருமையாக கற்றுக்கிட்டாங்க. கற்றுக்கொண்டு ஒரு பாடலை படைப்பதற்கு கிட்டத்தட்ட 1 மாத காலம் பயிற்சி இருக்குமா. பயிற்சி இருக்கும் அந்த காலகட்டத்திலே பாடல் மனப்பாடம் ஆயிடுமா. அதனால கையில் பேப்பரே இல்லாமல் அந்த பாடலை முழுமையாக ஒளிப்பதிவு செய்யும் பொழுது எந்தவித பேப்பருமே இல்லாமல் அப்படியே மனதில் பதிந்து அந்த பாடலை அழகா பாடக்கூடிய ஆற்றல் ராஜேஸ்வரி அவர்களுக்கு சிறப்பாக இருந்தது. மெய்யப்ப செட்டியார் அவர்கள் என்னுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா அவர்களுடைய இசை, அவர்களுக்கு எடுத்த நிறைய திரைப்படங்கள், என்னுடைய திறமையை அவர்கள் முழுமையாக பயன்படுத்தி நிறைய பாடல்கள் படைக்கிறதுக்கு எனக்கு நிறைய உதவிகள் செய்திருக்காங்க. அதனால சின்ன பொண்ணான அறிமுகமாக இருந்த அந்த காலகட்டத்தில் எனக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுத்து இன்றளவும் என்னுடைய இசை பயணத்துக்கு அவர்கள் காட்டிய முழுமையான ஒத்துழைப்பு தான் இன்னைக்கு நான் பெரிய அளவில் சாதிச்சிருக்கேன் அப்படின்னு அவங்களே பதிவு செய்திருக்காங்க. அதற்கு பிறகு ஏவிஎம் ஸ்டுடியோலேருந்து வெளியே வந்த பிறகு ஜி ராமநாதனுடைய இசையில தூக்கி திரைப்படம் வருது. KV மகாதேவனுடைய இசையில வந்து நிறைய பாடல்கள் அதற்கு பிறகு வெளிவருது. அப்போ கொஞ்சம் ஒரு கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலுமே அருமையான பாடலை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. முதலாளி திரைப்படம், டவுன் பஸ், இதெல்லாம் பெரிய அளவு பேசப்பட்ட திரைப்படம். தை பிறந்தால் வழிபிறக்கும், கைதி, கண்ணாயிரம், இந்த படத்தெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்க வீட்டில் கேட்டு பாருங்களேன்,
பெரியவங்க கிட்ட அவங்க சொல்லுவாங்க, இவ்வளவு அற்புதமான பாடல் நிறைந்த திரைப்படம், படிக்காத மேதை அற்புதமான பாடல் நிறைந்த திரைப்படம். இது எல்லாமே தமிழ் சினிமாவுடைய ஒரு பொற்காலமாக காணப்பட்ட ஒரு காலகட்டம். ராஜேஸ்வரி அவர்கள் முன்னணி கதாநாயகிகளுக்கு பாடல் பாடிக்கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் அவங்களுடைய குரல் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைனுடைய குரல் மாதிரி இருக்கிறதுனால சிறுவர்களுக்கு பாடினா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு திருப்பி ஏவிஎம் ஸ்டுடியோவில் வந்து களத்தூர் கண்ணம்மா திரைப்படம் எடுக்கிறாங்க. இதில் மீண்டும் ராஜேஸ்வரி அவர்களை இணைத்து ஒரு பாடல் பாட வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அம்மாவும் நீயே அப்பாவும் நீயே நம்ம கமலஹாசன் சின்ன பையனாக இருக்கும் பொழுது வந்த பாடல் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த பாடலை பாடி கொடுக்குறாங்க. அப்போ சுதர்சனம் அவர்கள் சொல்கிறாங்க, இந்த பாடலை நீங்கள் வந்து ரொம்ப அருமையாக பாடி கொடுத்துருக்கீங்க, திருப்பி ஒரு முறை சோகமாக இந்த பாடலை பாடி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த குழந்தைகளுக்குரிய அந்த அந்த கொஞ்சல் அப்படின்னு சொல்லுவாங்க, மழலை மொழியில வந்து அருமையாக பாடக்கூடிய ஆற்றல் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி அவர்களுக்கு நிறையவே இருக்கு. அதற்கு பிறகு ராஜேஸ்வரி அவர்களுக்கு மியாவ் மியாவ் பூனை குட்டி அப்படின்னு ஒரு பாடல் கொடுக்கப்படுது. அதை ரொம்ப அருமையாக பாடி கொடுக்குறாங்க. பாப்பா பாடகி அப்படின்னு திரையுலகம் கொண்டாடுது. அதற்கு பிறகு அவங்களுடைய கணவன் வந்து ஒரு படம் எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த படம் எடுக்கிறதுக்காக நிறைய பணத்தை செலவழித்து படம் எடுக்கிறாங்க. ஆனால் அந்த படம் ஓரளவு வெற்றியை கொண்டாடுது. அதனால நிறைய அவங்களுடைய சேமிப்பு வந்து குறைந்தது போல் ஒரு எண்ணம் ஏற்படுது. அதற்கு பிறகு சினிமா வாய்ப்பு ராஜேஸ்வரி அவர்களுக்கு பெரிய அளவு கை கொடுக்கல. ஏன்னா அதற்கு பிறகு தொழில்நுட்பம் வளர்ந்து நிறைய பாடகிகள் பாடகர்கள் அப்படின்னு வந்துட்டே இருக்க அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு நிறைய பாடல் கிடைக்கல. அப்போ மேடை கச்சேரிகளை பண்ணுறாங்க. ஏன்னா குடும்பம் வந்து ஒரு அருமையான அழகான குடும்பம், அப்போ அதை நடத்தி செல்லணும் இல்லையா. அப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய மேடை கச்சேரிகளை செய்து தன்னுடைய பழைய பாடல்கள் மாத்திரமல்ல மற்றைய பாடல்களையும் அழகாக அந்த மேடையில் இசைக்க ஆரம்பிக்கிறாங்க. ராஜேஸ்வரி அவர்களுடைய பயணம் ரொம்ப அழகான பயணம். முழு பேர் பார்த்தீங்கன்னா மதுரை சடகோபன் ராஜேஸ்வரி அப்படின்னு உங்களை அழைக்கிறது உண்டு. அதற்கு பிறகு வந்து இளையராஜா அவர்களுடைய பாடல் கூட திரைப்படத்தில் கூட பாடியிருக்காங்க. நாயகன் திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா நான் சிரித்தாள் தீபாவளி அப்படின்ற பாடல் ரொம்ப காலத்திற்கு பிறகு அந்த ஓ ரசிக்கும் சீமானேவா அந்த பாடலை வந்து அப்படியே ரொம்ப அழகாக ஏற்றா போல் அந்த குரல் வந்து இன்னும் இளமையாக இருந்தது அந்த பாடல் அப்படின்னு சொல்லலாம். அதற்கு பிறகு நிறைய மேடை கச்சேரிகள் இடம்பெறுது, நிறைய பாடல்களை பாடுறாங்க. அதற்கு பிறகு கூட சினிமாவில் வந்து சில பாடல்கள் சின்ன குழந்தைகளுக்கு சின்ன சிறுமிகளுக்கான பாடல் அவங்களுக்கு கொடுக்கப்படுது. இப்படி அருமையான ஒரு கலை பயணத்தை நீண்ட நாட்களாக தன்னுடைய கலை தாகத்தை அழகாக ராஜேஸ்வரி அவர்கள் திரையுலகுக்கு கொடுத்திருந்தாங்க. அவங்களுடைய ஆசை கனவு அதாகத்தான் இருந்தது. சின்ன வயதிலேயே பாடணும் அப்படின்ற எண்ணம், கலைக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்ற எண்ணம் தான் நீண்ட காலம் அவங்களுடைய பயணத்தை திரையுலகுக்கு கொடுத்தது. இந்த சந்தர்ப்பத்தை வைத்து அவங்க பாடிய அத்தனை பாடல்களும் இன்றளவும் இளமையாகவும் இனிமையாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது தான் உண்மை. ஒரு அழகான பயணம் அப்படின்ற ஒரு திருப்தியில மீண்டும் மற்றும் நிகழ்ச்சி அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா ராம்குமார். நன்றி, வணக்கம்.